சிவாஜி சாருக்கு அப்போ வந்து 15,000 20,000 சம்பளம், எம்ஜிஆர் சாருக்கு 25,000 சம்பளம். அன்னைக்கு தாத்தாங்க ஒரு படத்துக்கு 1,00,000 ரூபா சம்பளம். இந்த கதை நானும் கேள்விப்பட்டேன். ஒரு டைம்ல வந்து KP சுந்தராம்பாள் வந்து ஔவையார் படத்துக்காக 1,00,000 ரூபா சம்பளம் கொடுத்ததான நடிப்புன்னு சொன்னதாகவும் அப்போ வந்து கொடுத்துட்டாங்க. உடனே MR ராதையா தான் அவங்க 1,00,000 மாப்பினா 1,01,000 ரூபா கொடுங்கன்ற மாதிரி சொன்னாங்கலாம் கேள்விப்பட்டேன். அது உள்ள உண்மை. அது காரணம் என்னன்னா அவங்க வந்து ஆக்சுவலா சிங்கர் தானே. ஆமா, ஷீஸ் நாட் an artist. ஒரு சிங்கருக்கு 1,00,000 கொடுக்கும்போது நடிகனுக்கு ஏன் தரக்கூடாது? 1,00,000 எவ்வளவு பெரிய காசு. அப்படி ரேட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. இவர் வந்தாவே இவ்வளவு கொஞ்சம் ஒரு ஹை ரேட்டட் இதுதான் இவர். அப்புறம் காலங்கள் மாற மாற சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் ரேட் வாங்க முடிச்சாங்க. பட் ஒரு பீரியட் வரைக்கும் தாத்தா தான். ராதா இல்லாத படம் சாதான்ட்டாங்களே எழுதிட்டாங்க. ஹீரோ டேட்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணும் தாத்தா டேட்ஸுக்கு. MR ராதையா அவரோட மனைவிகள் ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் மாதிரி ஒரு நினைவு மாதிரி கட்டணும். ஆமாம். அவங்க தாத்தா வந்து அவர் நாடகத்தை ஒரு லேடி லவ் பண்ணாங்க.